வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கலை நியூஸ். நமது கலை நியூஸ் சேனலில் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தின் தினசரி செய்திகளை பார்த்து வருகிறோம். நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சிவப்பு கலரில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அழுத்தி ஆல்ன்ற ஆப்ஷனை கொடுத்து வச்சிட்டிங்கன்னா நான் போகிற செய்தியில் அவங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் ஆகுங்க. வாங்க 31 ஜனவரி 2024 புதன்கிழமை இன்றைய கள்ளக்குறிச்சி மாவட்ட செய்திகளை பார்க்கலாம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே உள்ள செங்குந்தர் மினி மண்டபத்தில் திமுக பாக முகவர்கள் ஆலோசனை கூட்டம் நேற்றைய தினம் நடைபெற்றது. இதில் எம்எல்ஏ உதயசூரியன் அவர்கள் பங்கேற்றார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளக்குறிச்சி அண்ணா நகரில் நல வாரிய அலுவலகம் அருகில் கள்ளக்குறிச்சி மாவட்ட இந்திய தொழிற்சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு அனைத்து துறை அரசு அதிகாரிகள் சார்பில் ஆசிரியர்கள் சங்கத்தின் கூட்டமைப்பு சார்பிலும் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பழைய பென்ஷன் திட்டத்தை அறிமுகம் செய்ய வேண்டும், மேலும் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இத்தகைய கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளக்குறிச்சி அண்ணா நகர் பகுதியில் உள்ள நல வாரிய அலுவலகம் முன்பு பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் ஜாக்டோ ஜியோ போராட்டத்தின் காரணமாக உளுந்தூர்பேட்டை வட்டாட்சியர் அலுவலகமானது வெறிச்சோடி காணப்பட்டது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் பழைய பென்ஷன் திட்டத்தை அறிமுகப்படுத்த கோரியும் மேலும் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தியும் நேற்றைய தினம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் முழுவதும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் உளுந்தூர்பேட்டையில் உள்ள வட்டாட்சியர் அலுவலகமானது வெறிச்சோடி அலுவலகர்கள் யாரும் இல்லாமல் காணப்பட்டது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே உள்ள திருநறுங்குன்றம் கிராமத்தில் 100 ஆண்டு பழமை வாய்ந்த கோவில் ஒன்றில் இருந்த கலசத்தை திருட முயன்ற இருவரினை போலீசார் கைது செய்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே உள்ள மாடல் காலனி பகுதியில் 5 லட்சம் மதிப்பிலான நகை பணம் கொள்ளையடிக்கப்பட்ட நகராட்சி ஊழியர் வீட்டில் தடய அறிவியல் நிபுணர்கள் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டனர். கள்ளக்குறிச்சி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் தீண்டாமை ஒழிப்பு உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கள்ளக்குறிச்சி மாவட்ட எஸ்பி அவர்கள் பங்கேற்றார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் தியாகதுருவத்தில் திமுக சார்பில் மத நல்லிணக்க உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கிறிஸ்துவர்கள், இஸ்லாமியர்கள் மற்றும் இந்து அமைப்பை சார்ந்த ஏராளமானோர் பங்கேற்றனர். கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு ஜாக்டோ ஜியோ அமைப்பின் சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மறியல் போராட்டம் நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் கச்சிராயபாளையம் சாலையில் இந்த மறியல் போராட்டம் நடைபெற்றதில் 1 மணி நேரத்திற்கு மேலாக அங்கு போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதில் போலீசார் 300க்கும் மேற்பட்டவர்களை கைது செய்து மறியல் போராட்டத்தை தடுத்து நிறுத்தினர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளக்குறிச்சி அருகே உள்ள பழைய சிறுவங்கூர் கிராமத்தை சேர்ந்தவர் மணிமுக்தாறு அணையில் வலையில் சிக்கி உயிரிழந்த சம்பவத்தால் அவர்களுடைய உறவினர்கள் அரசு பேருந்தை சிறைப்பிடித்து போராட்டம் நடத்தினர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளக்குறிச்சி மணிமுக்தாறு அணையின் மீன் குத்தகைதாரர்களின் இருசக்கர வாகனத்தை பொதுமக்கள் அடித்து நொறுக்கியதால் பரபரப்பு. மணிமுக்தாறு அணையில் குளிப்பதற்கு சென்ற ஒருவர் உயிரிழந்து வலையில் சிக்கி உயிரிழந்ததை அடுத்து பொதுமக்கள் இத்தகைய ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் திங்கட்கிழமை நேற்றைய தினம் ஒரே நாளில் 2,60,00,000 ரூபாய்க்கு தானியங்கள் வர்த்தகம் நடைபெற்றதாக ஒழுங்குமுறை விற்பனை கூட அதிகாரி தகவல் வெளியிட்டுள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஆவாஸ் மென்பொருள் அடங்கிய கைக்கணினி மூலமாக பொருட்கள் சொல்லும் உபகரணம் வழங்கப்பட்டது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் தியாகதுருவம் நகருக்குள் உள்ள டாஸ்மாக் கடையை அகற்றக் கோரி கள்ளக்குறிச்சி மேற்கு மாவட்ட வன்னியர் சங்க மாவட்ட துணை செயலாளர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் மனு அளித்தார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் தியாகதுருவம் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் 29
ஜனவரி 2024 அன்று திங்கட்கிழமை ஒரே நாளில் 1,08,00,000 ரூபாய்க்கு தானியங்கள் விற்பனை நடைபெற்றதாக ஒழுங்குமுறை விற்பனை கூட அதிகாரி தகவல் வெளியிட்டுள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் மணிமுக்தாறு அணையில் மீன் பிடிக்கும் வலையில் சிக்கி வாலிபர் உயிரிழந்ததை அடுத்து அவருடைய பெற்றோர் தியாகதுருவம் காவல் நிலையத்தில் புகார் அளித்ததன் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளக்குறிச்சி அண்ணா நகர் பகுதியில் என் மண் என் மக்கள் என்ற யாத்திரையில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் நேற்றைய முன்தினம் பங்கேற்றார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் நீதிமன்ற உத்தரவை மீறி கட்சி பெயர் மற்றும் வண்ணத்தை பயன்படுத்திய OPS அணியினர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி உளுந்தூர்பேட்டை அதிமுக நிர்வாகிகள் உளுந்தூர்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே உள்ள ஆசனூர் சிப்காட் எதிரே கார் பேருந்து என அடுத்தடுத்து 3 வாகனங்கள் மோதிக்கொண்ட விபத்தில் காரில் சென்ற 2 பெண்கள் உயிரிழப்பு. போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே உள்ள ரிஷிவந்தியம் வட்டார ஆரம்ப சுகாதார நிலையத்தில் தொழுநோய் விழிப்புணர்வு உறுதிமொழி நேற்றைய தினம் 30 ஜனவரி 2024 செவ்வாய்க்கிழமை அன்று காலை 11 மணி அளவில் ஏற்கப்பட்டது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் பேரூராட்சி பேருந்து நிலையத்தில் அண்ணல் காந்தியடிகள் அவர்களின் நினைவு நாளை முன்னிட்டு மத நல்லிணக்க உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் பாத யாத்திரையின் போது 43,000 பணத்தை மர்ம நபர்கள் பிட்பாக்கெட் அடித்து சென்றதாக விவசாயி ஒருவர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் மின் கோட்டகம் அருகே உள்ள தேவரடியார் குப்பம் துணை மின் நிலையத்தில் புதன்கிழமையான இன்று மின் நிறுத்தம் என்று மின் செயல் பொறியாளரால் அறிவிக்கப்பட்டுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே உள்ள போட்டை சாலையில் இருந்து சங்கராபுரம் மும்முனை சந்திப்பு வரை என் மண் என் மக்கள் என்ற பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் பங்கேற்ற நடைபயணம் நேற்றைய முன்தினம் 29 ஜனவரி 2024 திங்கட்கிழமை அன்று நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளக்குறிச்சி அருகே உள்ள வடக்கநந்தல் கிராமத்தில் VSA திருமண மண்டபத்தில் திமுக BLA 2 பாகமுகர்கள் ஆலோசனை கூட்டம் நேற்றைய முன்தினம் நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரத்தில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வருவதை ஒட்டி கருப்பு கொடி காட்டுவதற்கு தயாராக இருந்த 20க்கும் மேற்பட்ட காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்களை போலீசார் கைது செய்ததால் பரபரப்பு. இத்துடன் இன்றைய கள்ளக்குறிச்சி மாவட்ட செய்திகள் நிறைவடைந்தன. இதுபோன்று கள்ளக்குறிச்சியில் நடைபெறும் தினசரி செய்திகளை அறிவதற்கு மறக்காம நம்ம கலை நியூஸ் என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கிங்க. மீண்டும் நாளை செய்திகளோடு நாளை சந்திக்கிறேன். மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக்கை போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.